நம்மலாம் வந்து சிறு வயசுல படிக்கும்போது ஒரு கதை வந்து டீச்சர் சொல்றத கேட்டிருப்போம். இல்ல வந்து பெரியவங்க இன்னைய காலகட்டத்தில வந்து பெரியவங்க கூட அந்த கதைய வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயல், ஆமை இருந்துச்சு. 2 பேத்துக்கு போட்டி வச்சாங்க. முயல் வேகமா போய் ரெஸ்ட் எடுப்போம். ஆமை லேட்டா தானே வரும். அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்தது. அந்த முயல் தூங்கிக்கிட்டு நேரம் பார்த்து ஆமை போய் முந்திருச்சு. வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கதைக்கு வேணா சாத்தியமா இருக்கலாம். உண்மையான ஒரு விஷயத்துக்கு சாத்தியம் கிடையாது. ஒருத்தன் வந்து கார்ல வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கே போறான் அப்படின்னா, அவன் ஒரு ஹோட்டல்ல போட்டு தூங்கிட்டு போனா கூட வந்து அன்னைய நாள்ல போய் சேர்ந்துருவான். ஆனா வந்துட்டு, நடந்து போறவன் போக முடியுமா? அதே வந்து இந்த போட்டிய கொஞ்சம் மாத்தி யோசிங்க. ஆமைய வந்து தண்ணீல விட்டு முயலையும், ஆமையும் விட்டோம்னா, சரியா ஓட எது ஜெயிச்சிருக்கும்? கண்டிப்பா ஆமை தான் ஜெயிக்கும். ரெஸ்ட்டே எடுத்தாலும் எடுக்கலனாலும் முயலால வந்து தம் கட்டி தண்ணீல போக முடியாது. அதனால அவங்கவங்க நிலத்துல அவங்கவங்க இடத்துல போராடினா மட்டும் தான் சீக்கிரம் ஜெயிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, ஆமை கதையா நவுந்துட்டு போறதுக்குள்ள நம்ம ஆயுசு தான் முடிஞ்சிரும். ஆனா பேருக்கு வேணா முன்னேறுனேன் அப்படின்னு சொல்லிக்கலாம்.